வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் மருத்துவர். இந்த வீடியோல பெற்றோர்களுக்கு வரக்கூடிய ஒரு காமனான கேள்வி, குழந்தைகளுடைய வேக்சினேஷன் பத்தினது. என் குழந்தைக்கு வந்து என்ன வேக்சின் போடணும்? எந்தெந்த ஏஜ்ல வேக்சின் போடணும்? ஸோ நெறைய வேக்சினேஷன் சார்ட்ஸ் இருக்கு. ஸோ இத எப்படி வந்து நான் டிசைட் பண்றது? அப்படின்னு சொல்லி நெறைய பெற்றோர்கள் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கிளாரிஃபை பண்ண தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்ட்ரில பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் வேக்சினேஷன் இம்பார்ட்டன்ட். இது வந்து கவர்ன்மெண்ட் கம்பல்சரியா சில வேக்சின்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், அதாவது பீடியாட்ரிஷியன்ஸ் வல்லுநர்கள் அசோசியேஷன் ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஐஏபின்னு ஷார்ட்டாக சொல்றது. இந்த ஐஏபி எவ்ரி ஃபியூ இயர்ஸ் அவங்களுடைய வல்லுநர்கள் ஒன்று சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி சில வேக்சினேஷன்ஸ் குழந்தைகளுக்கு போடுறது நல்லதுன்னு சொல்லி ஆப்ஷனல் வேக்சின்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 சார்ட் இந்தியாவில் பரவலாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கவர்மெண்ட் கொடுக்குற சார்ட்டும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில், அதாவது மோஸ்ட் ஆஃப் தி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த ஐஏபி சார்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பெற்றோர்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வர்றது. ஸோ கவர்மெண்ட்டோடைய சார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியமான வேக்சின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்தியாவில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுக்க வேணும். ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இந்தியாவுக்கு எங்கே போனீங்கனாலும் இந்த வேக்சின் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. வேறஸ் ஐஏபி வேக்சினேஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷனல் வேக்சின்ஸ் இருக்கும். அதாவது இந்த வேக்சின்லாம் போட்டால் குழந்தைகளுக்கு நல்லது, பட் ஆனால் வந்து இது கண்டிப்பாக கட்டாயமாக போடணும்னு அவசியம் இல்லை. அதுதான் இந்த ஆப்ஷனல் வேக்சின்ங்கிற பேர். இதில் நான் வந்து சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறேன். இப்போ கவர்மெண்ட் கொடுக்குற வேக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய ஃபண்டிங் வந்து சில வேக்சின்ஸ் தான் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பொருளாதார நிலை, சில வேக்சின்ஸ் தான் அவங்களால போட முடியும். ஸோ அதனால சில வேக்சின்ஸ் போட மாட்டாங்க. இல்லாட்டி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்காது கவர்மெண்ட் கிட்ட. ஸோ ஏன்னா இந்த வேக்சின்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லாதனாலையும் சில வேக்சின்ஸ் போட முடியாது. 3வது ஹியூமன் ரிசோர்சஸ், அதாவது வந்து வேக்சின் போட வேண்டிய நர்சஸ், டாக்டர்ஸ் அவங்களாம் இல்லாதனாலையும் பற்றாக்குறையினாலையும் சில வேக்சின்ஸ்லாம் சில இடங்களில் போட முடியாது. ஸோ அதனால கவர்மெண்ட் சில வேக்சின்ஸ்லாம் வந்து போடுறதில்ல. பட் அந்த வேக்சின்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு கிடையாது. இதை தான் வந்து இந்த ஐஏபி சார்ட்டில் போடணும்னு சொல்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் போடுறது. ஸோ இப்போ நான் வந்து பிறந்த குழந்தைகள் வந்து நான் வரிசையாக சொல்லிட்டு வரேன். எது ஆப்ஷனல் வேக்சின், எது வந்து கம்பல்சரி வேக்சின். ஸோ தட் நீங்கள் இதை கேட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம், இந்த வேக்சின்லாம் நமக்கு போடுறதா போட வேணாமான்னு. ஸோ ஒரு பிறந்த குழந்தைக்கு முதல் நாளில் 3 விதமான வேக்சின் போடுவாங்க. ஒன்று வந்து போலியோ சொட்டு மருந்து, 2வது பிசிஜி. பிசிஜிங்கிறது வந்து தோல் ஊசின்னு காமனாக சொல்கிறது. இந்த லெஃப்ட் ஆர்மில் மேலே வந்து ஒரு சின்ன ஊசி ஒன்று போடுவாங்க. இது வந்து ஒரு 1.5 மாதங்கள் கழித்து ஒரு சின்ன கொப்பளை மாதிரி வந்து உடஞ்சி ஒரு புண்ணு மாதிரி வந்து ஆறிடும். எல்லாருக்குமே ஒரு சின்ன தழும்பு இருக்கும் அந்த இடத்துல லெஃப்ட் ஆர்மில். ஸோ இது வந்து பிசிஜி வேக்சின். 3வது ஹெப்படைட்டிஸ் பி, அதாவது கல்லீரலில் வரக்கூடிய பிரச்சனை, ஜாண்டிஸ் வரும். ஸோ அதை வந்து இது வந்து பிளட் மூலமாக பரவுறது. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு ஹெப்படைட்டிஸ் பி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ இது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் கம்பல்சரியாக பிறந்த அன்னைக்கோ இல்லாட்டி அடுத்த நாளோ போட்டு முடிச்சிடணும். அடுத்தது குழந்தைகளுக்கு 6 வாரம் இருக்கும் போது அடுத்த செட் ஆஃப் வேக்சின்ஸ் போடுவாங்க. இதுவும் கம்பல்சரி வேக்சின் தான். இதில் வந்து டிடிபி, டிஃப்தீரியான்னு தொண்டை அழற்சி நோயா, தொண்டையில் வந்து சிவியர் இன்ஃப்ளமேஷன் வந்து மூச்சு விடலாம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுலேருந்து காப்பாற்றும். டி வந்து டெட்டனஸ், நம்ம யூஸ்வலாக டிடி இன்ஜெக்ஷன் போடுறோம், அது இதோடய சேர்ந்து வந்துடும். டி. பி வந்து பெர்டசிஸ். பெர்டசிஸ்னால் வந்து கக்குவான் இருமல், வூப்பிங் காஃப்னு சொல்கிறது காமனாக. ஸோ இது 3 வந்து 6 வீக்ஸில் போட ஆரம்பிப்போம். இதோட சேர்த்து ஹிப், அதாவது ஹெச் இன்ஃப்ளூயன்சா பி, அது வந்து ஹெச்ஐபின்னு காமனாக சொல்கிறது ஷார்ட் ஃபார்மில். ஸோ இந்த வேக்சினும் சேர்த்து கொடுப்பாங்க. மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி ரிப்பீட் பண்ணுவாங்க. இந்த 5 வேக்சின் தவிர்த்து இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம நார்மலாக வந்து போலியோ சொட்டு மருந்து கொடுப்போம். ஸோ இந்த போலியோ சொட்டு மருந்தில் என்ன பிரச்சனைனா, இதில் வந்து லைவ் வைரஸ், அதாவது உயிருள்ள வைரஸ் கிருமி வந்து கொஞ்சமாக நம்ம வந்து உடம்புக்குள்ளே செலுத்துகிறோம். அந்த கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு இம்யூனிட்டியை உண்டு பண்ணோம். அதுலேருந்து போலியோவுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். பட் இதில் வந்து ஒரு என்ன சின்ன பிரச்சனைனா, இதில் லைவ் வைரஸ்னால இந்த வைரஸ்னாலேயே நம்ம குழந்தைகளுக்கு போலியோ அட்டாக் வரலாம். சரி, ஒரு சின்ன ரிஸ்க் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இன்ஜெக்டபிள் போலியோவில் வந்து கில்டு வேக்சின் போடுவாங்க. அதாவது அந்த வைரஸ் கிருமியை கில் பண்ணி அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி போடுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி நல்லா கிடைக்கும். பட் அதே சமயத்தில் போலியோ ரிஸ்க் இருக்காது குழந்தைகளுக்கு. அந்த வேக்சின்னால போலியோ வராது குழந்தைகளுக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ எல்லா கண்ட்ரீஸுமே, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாருமே இந்த கில்டு வேக்சின் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாலேயும் இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ சில ஸ்டேட்ஸில் இந்த இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சினை தனியாக போட்டுட்ருக்காங்க. இதை வந்து ஐபிவின்னு சொல்கிறது.
ஸோ இந்த 6 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 6 மருந்துங்க, அதாவது டிடிபி, ஹெச்ஐபி, ஹிப், ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஐபிவி, இந்த 6 மருந்தும் சேர்த்து ஹெக்ஸாவேலண்ட் வேக்சின்னு சொல்லி ஒரு சிங்கிள் வேக்சின், அதாவது ஒரே ஒரு இன்ஜெக்ஷனில் இதை நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இது கம்பைன் பண்ணி வரும். ஸோ இது வந்து ப்ரைவேட் செக்டரில் கிடைக்கும். நீங்கள் கவர்மெண்ட் செக்டருக்கு போனீங்கன்னா அந்த 5 மருந்துங்க ஒன்றா சேர்த்து பென்டாவேலண்ட் வேக்சின்னு சொல்கிறது. இந்த பென்டானா 5, ஸோ அந்த 5 மருந்துகள் ஒன்றா சேர்த்து போடுவாங்க. இந்த ஐபிவியை 2 டோஸ் முதல் 6 மாதத்துக்குள்ளே 2 டோஸ் போட்டுருவாங்க கவர்மெண்ட்டில். தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்லீஸ்ட் இதை போட்டுட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸில் சில ஸ்டேட்ஸ் போடுறாங்க, சிலது போடுறதில்ல. பட் எவென்ச்சுவலி இந்தியா ஃபுல்லாக இந்த இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் வந்துடும். ஸோ இதில் தான் வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும் பெற்றோர்களுக்கு. இதில் வந்து இந்த பெயின்லெஸ்ன்னு ஒன்று இருக்குது, நார்மல் வேக்சின் ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அந்த வீடியோட லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அந்த டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 6 வீக்ஸில் இன்னொரு வேக்சின் போடுறது நியூமோகாக்கல் வேக்சின். இது பிசிவின்னு காமனாக சொல்கிறது. பி ஃபார் நியூமோகாக்கல், காஞ்சுகேட் சி காஞ்சுகேட், வி வந்து வேக்சினா. ஸோ இந்த பிசிவி வேக்சினும் வந்து இப்போதைக்கு ஆப்ஷனல் வேக்சினாக இருக்குது. சில ஸ்டேட்ஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ப்ரைவேட்டில் இதை நம்ம வந்து கண்டிப்பாக போட்டுடுறோம். இது வந்து ரெக்கமெண்டட் வேக்சின். இது வந்து நிமோனியா காய்ச்சல்லேருந்து நம்மளை காப்பாற்றும். அதாவது அந்த நுரையீரல் இன்ஃபெக்ஷன்லேருந்து, சிவியர் இன்ஃபெக்ஷன்லேருந்து காப்பாற்றும். அடுத்தது ரோட்டா வைரஸ். ரோட்டா வைரஸ் என்பது வந்து சொட்டு மருந்து. ஸோ இதுவும் வந்து கவர்மெண்ட்லேயே இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி ஆப்ஷனலாக இருந்துச்சு, இப்போ கம்பல்சரி ஆயிடுச்சு. ஸோ இந்த 6 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஹெக்ஸாவேலண்ட் வேக்சின், ரோட்டா வைரஸ், நியூமோகாக்கல் வேக்சின், இது 3மே வந்து இப்போ கம்பல்சரி வேக்சின் ஆயிடுச்சு. அடுத்தது 10 வீக்ஸில் 10 வீக்ஸ் வேக்சினில் பார்த்தீங்கன்னா இதே இந்த 6 வீக்ஸில் என்ன போட்டோமோ அதை ரிப்பீட் பண்ணுறோம் 10 வீக்ஸில். ஸோ எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்தது 14 வீக்ஸில் இதுவும் கம்பல்சரி வேக்சின். நம்ம 6 வீக்ஸ் 10 வீக்ஸில் என்ன மருந்து போட்டோமோ அதே வேக்சினை அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இந்த 6 வீக்ஸ் 10 வீக்ஸ் 14 வீக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பீரியட் குழந்தைங்களுடைய லைஃப்பில். நிறைய வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ்லேருந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ இதை போட்டு முடித்தோடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா அடுத்தது 9 மந்த்ஸில் தான் வேக்சின் போடுவாங்க. வேறஸ் ப்ரைவேட் செக்டரில் 6 மந்த்ஸில் 2 முக்கியமான வேக்சின் போடுவோம். ஸோ இது வந்து ஃப்ளூ வேக்சின்னு சொல்கிறது, காமனாக இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் ஆர் ஃப்ளூ வேக்சின், அதுவும் டைஃபாய்டு வேக்சின். ஸோ இது ரெண்டும் 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு போட்டுக்கலாம். 7th மந்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூ வேக்சினுடைய 2nd டோஸ் போட்டுக்கலாம். ஸோ அதோடைய பூஸ்டர் டோஸ் மாதிரி இது. ஸோ 2nd டோஸ் போட்டுக்கலாம். ஸோ அது முடித்தோடனே 9 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகணுன்னே எம்எம்ஆர் வேக்சினா. ஸோ இது கவர்மெண்ட்டில் வந்து எம்ஆர் வேக்சின்னு சொல்லுவாங்க. எம்எம்ஆர்னா வந்து மீசில்ஸ்னா தட்டம்மை, மம்ஸ், இது வந்து விளையாட்டம்மைன்னு சொல்கிறது. ருபெல்லா ஜெர்மன் மீசில்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இந்த ஜெர்மன் மீசில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி கேர்ள் சில்ட்ரனுக்கு. அவங்களுடைய ஃபியூச்சருக்கு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும் போதெல்லாம் வந்து சில பிரச்சனைகள் வளரும் குழந்தைக்கு வரலாம். ஸோ அதனால் ஆரம்பத்துலேருந்தே இந்த எம்எம்ஆர் வேக்சின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக. அடுத்தது ப்ரைவேட் செக்டரில் 12 மந்த்ஸ் முடிஞ்சோடனே திருப்பியும் ஹெப்படைட்டிஸ் ஏங்கிற வேக்சின் போடுவாங்க. ஸோ இது கவர்மெண்ட்டில் கொடுக்குறது இல்லை. இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் என்னென்னா தண்ணி மூலமாக பரவக்கூடிய வைரஸ் கிருமி கல்லீரலை அஃபெக்ட் பண்ணி ஜாண்டிஸ் வரும். ஹெப்படைட்டிஸ் பிங்கிறது வந்து ரத்தம் மூலமாக வர்றது, வேற இது வந்து தண்ணி மூலமாக பரவுறது ஹெப்படைட்டிஸ் ஏ. ஸோ இந்த வேக்சின் போட்டுக்கிறது நல்லது. அடுத்தது 15 மாதங்கள் முடிந்தோடனே கவர்மெண்ட் செக்டரில் பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர் வேக்சின் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைவேட்லேயும் இதே தான், இந்த எம்எம்ஆர் வேக்சினை ரிப்பீட் பண்ணிவிட்டு அதை தவிர்த்து 2 வேக்சினேஷன்ஸ் போடுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூமோகாக்கல் வேக்சின் அதோடைய பூஸ்டர் டோஸ் அதை வந்து ரிப்பீட் பண்ணிக்குவோம். மற்றும் சிக்கன் பாக்ஸ் வேக்சின், சின்னம்மை, அந்த வேக்சினையும் வந்து ஃபஸ்ட் டைமாக போட்டுருவோம் குழந்தைகளுக்கு. ஸோ இந்த பிசிவி பூஸ்டர் அண்ட் சிக்கன் பாக்ஸ் கவர்மெண்ட் செக்டரில் கிடையாது. ஸோ அது ப்ரைவேட் செக்டரில் தான் இருக்குது. ஸோ அந்த வேக்சின்ஸ் வந்து போட்டுக்கிறது நல்லது. அது முடிந்தவுடன் 1.5 வயசுக்கிட்ட வரும்போது இந்த ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த 6 வீக்ஸில் போட்ட இந்த டிடிபி, ஹிப், அதை ஒரு பூஸ்டர் டோஸாக போட்டுக்குவாங்க. ஸோ இது கண்டிப்பாக போடணும், கம்பல்சரியான வேக்சின். அதை முடிந்தவுடன் 18 மந்த்ஸ் முடிஞ்சோன்னே, அதை 1.5 வயசு முடிஞ்சோன்னே நம்ம ஏற்கனவே போட்ட ஹெப்படைட்டிஸ் ஏ ஒரு டோஸ் போட்டிருப்போம், அதை வந்து 2nd டோஸ் போட்டுக்கலாம். அப்புறம் 2 வயசுக்கிட்ட வரும்போது ஏற்கனவே போட்ட டைஃபாய்டு அதோடைய 2nd டோஸ் போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஆப்ஷனல் வேக்சின்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இது ப்ரைவேட் செக்டரில் இது ரெண்டுத்தோடைய பூஸ்டர் டோசஸ் தான் 18 மந்த்ஸ்லேருந்து 2 இயர்ஸ்க்குள்ளே போட்டுக்கிறது நல்லது. 2 இயர்ஸ் முடிஞ்சோன்னே 4 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரி வேக்சின்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் ஏற்கனவே ஃப்ளூ வேக்சின் போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து பூஸ்டர் டோஸ் மாதிரி போட்டுக்கலாம் அந்த ஃப்ளூ வேக்சினை. ஸோ எஸ்பெஷலி இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து ரொம்ப அடிக்கடி சளி, இருமல்லாம் இருக்குது, இல்லை இருதய நோய் ஏதாவது இருக்குது, இல்லை ஆஸ்மா இருக்குது, ஸோ அந்த மாதிரி இல்லை நுரையீரல் ஏதோ பிரச்சனை இருக்குன்னா
கண்டிப்பாக இந்த ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது குழந்தைகளுக்கு 4 வயது முடிந்தவுடன், அதாவது அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி திருப்பியும் நான் ஏற்கனவே சொன்ன அந்த டிடிபி முன்னாடி சொன்னது, அதோடைய செகண்ட் பூஸ்டர் டோஸ் இருக்கும். ஸோ அந்த டிடிபியை வந்து திருப்பியும் போட்டுக்குவாங்க. போலியோ தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். எம்எம்ஆர் கண்டிப்பாக போட்டுக்கணும். அடுத்தது சிக்கன் பாக்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் 15 மாதத்தில் போடுறது, அதோடைய செகண்ட் டோஸ் அந்த 4 வயது முடிந்தவுடன் போட்டுக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு ஆப்ஷனல் வேக்சின் தான். பட் அந்த டிடிபி எம்எம்ஆர் கம்பல்சரி வேக்சின் கவர்மெண்ட்லேயும் போடுவாங்க, ப்ரைவேட்லேயும் போடுவாங்க. வாரிசெல்லா அதாவது சிக்கன் பாக்ஸுங்கிறது செகண்ட் டோஸ் ப்ரைவேட்டில் மட்டும் போடுவாங்க. ஸோ இது முடிந்தவுடன் 10 வயசு ஆகும்போது எல்லாருக்குமே வந்து டேப்னு அதாவது அந்த டிஃப்தீரியாவும் டெட்டனஸ் மட்டும் ஒரு பூஸ்டர் டோஸ் ஒன்று போட்டுக்குவாங்க. அதை தவிர கேர்ள் சில்ட்ரனுக்கு ஹெச்பிவி அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு வேக்சின், அது ஹெச்பிவி வேக்சின்னு சொல்கிறது. ஸோ அதை வந்து கேர்ள் சில்ட்ரனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது அகெயின் கவர்மெண்ட்டில் கிடையாது, ப்ரைவேட்டில் இருக்குது. இது வந்து ஒரு ஆப்ஷனல் வேக்சின் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது கேர்ள் சில்ட்ரனுக்கு மட்டும் இல்லை, 45 வயது வரை இந்த வேக்சின் ஃபீமேல்ஸ்க்கு போட்டுக்கலாம். ஸோ அவங்க வந்து அந்த கர்ப்பப்பை கேன்சர் வராமல் இருந்து பாதுகாக்கும். அடுத்தது 15வது வயதில் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு டிடி பூஸ்டர் ஒன்று போட்டுக்கலாம். இது வந்து கம்பல்சரி வேக்சின்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் எந்தெந்த வேக்சின் வந்து கம்பல்சரி, எது ஆப்ஷனல்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் உங்கள் குழந்தைக்கு என்ன வேக்சின் வேணும், எது கம்பல்சரி வேக்சின், எது ஆப்ஷனல். உங்களுடைய விருப்பம், உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை, அதை பேஸ் பண்ணி நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ உங்களுடைய சில்ட்ரனுடைய வேக்சினேஷன் பற்றி அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்மா.